அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தீப ஒளியால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ரொம்ப இனிமையாக மாறப்போகுதுங்க. இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன? இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் தொடங்கலாமா? குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும்? அதே போல் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபத்தை பெறலாம்? கிரகநிலை பொறுத்து அடுத்து வருகின்ற நாட்களில் கார்த்திகை மாதம் முழுவதும் கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க மைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை நீங்கள் பெற்றுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நட்சத்திரங்களை பொறுத்து உங்கள் ராசியில் அமைந்த உத்திராட்டம் 2, 3, 4 மாதத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தைரியத்தாலும் செயல்பட்டு பணிகளை வெற்றி பெற்றக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட நிறைந்த மாதமாக அமைய போகுது. சகயஸ்தானத்தில் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் இனி செய்வார். காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்தது போல சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் வளம் இனி உண்டுங்க. தைரியம் தன்னம்பிக்கை இனி உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டு. எடுக்கும் முயற்சி வெற்றிகரமாக மாறும். சுய தொழில் செய்தீங்கன்னா பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலன் உண்டு. தலைமையினுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கூட கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமான பலனை தரும். புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றி தருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிறுகடி நிலை விலகும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கையாக இருப்பாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகிடும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறுவீங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் 1, 2 அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 23, 28 அமைந்திருக்குங்க. இதே போல் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 5, 10, 14 அமைய போகுது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடராஜரை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகும். அடுத்ததாக உங்கள் ராசியில் அமைந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எடுத்த வேலையை முடிக்கும் ஆற்றலும் தெளிந்த சிந்தனையை கொண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் யோகத்தை தான் தரப்போகுது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியும் யோக போகக்காரன் ராகுமோ உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை இனி காட்டுவாங்க. இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்து விலகிடுங்க. வியாபாரம் தொழில் பற்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் இனி விலகி செல்வாங்க. அதே போல் உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயரும். துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாக போகுது. உடல்நிலையில் ஏற்பட்டு பாதிப்பு இனி விலகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் எஞ்சிருந்த நிலை மாறப்போகுது. எடுத்த வேலைகள் அனைத்தும் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. சிலர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து நீங்கள் விடுபடலாம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. ராசாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் உண்டாகும். தொடர்ந்து இந்த அஸ்தம நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாளை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டு. உங்கள் ராசியில் வரக்கூடிய 3வது நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை சேர்ந்த சித்திரை 1, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு மன வலிமையும் புத்தி சாதியமும் கொண்டு நினைத்ததை அனைத்தும் சாதிக்க உங்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதம் தாங்க இது. தைரிய வீரிய காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் டிசம்பர் 6 வரை முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி தருவார்.
புதிய இடம், வீடு வாங்குவது போன்ற கனவுகள் எல்லாமே இந்த நேரத்தில் நிறைவேறும். மருத்துவம், ரியல் எஸ்டேட், உணவகம், கெமிக்கல், பில்டர் தொழில்களில் முன்னேற்றம் அடைவீங்க. காவல்துறையினருடைய செல்வாக்கு மதிப்பு உயரப்போகுதே. தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரப்போகுதே. சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளோ வழக்குகளோ உங்களுக்கு சாதகமான பலனை தரும். தொழில் நிறுவனம் நடத்தி வந்தீங்கன்னா பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உண்டு. சத்ரு ஜெய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. இதுவரையில் இல்லாத அளவுக்கு செல்வாக்கு இப்போது உங்களுக்கு ஏற்படும். கடந்த கால நெருக்கடிகள் அனைத்து இனி விலகும். இழுபறியாக இருந்த வேலையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 2, 9 வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் நவம்பர் 27ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டிலே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயருங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு இனி நினைவாகும். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து நீங்கிடும். உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்பும் விலகிடுங்க. பணவரவு பொறுத்தவரை நன்றாக இருக்குது. சேமிப்பு உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நிலையும் அறியும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்து விலகும். நன்மைகள் உண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசினருக்கு ராசி அதிபதியான புதனும் 10க்கு உடைய தொழில் ஸ்தானாதிபதியாக 2ஆம் இடத்திலேயே வருகின்ற 20ஆம் தேதி வரை நிற்கிறாங்க. அதற்கு பிறகு 3ஆம் வீட்டில் வருவதால் நல்ல பொருளாதாரம், வருமானம், பணவரவு, வசதி வாய்ப்புகள் அனைத்து உங்களுக்கு உண்டு. வராத பணமும் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். கடுமையான முயற்சிகளை போடுவீங்க. வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டன்னு போகக்கூடிய சிந்தனை உங்களுக்கு அதிகம் உண்டு. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தை, எம்எல்ஏ, யூடியூப் சீட்டு போன்றவற்றை சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அப்போது ராசி அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுக்கு வருவது இது சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பண வரவையும் நல்ல யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே போல் 2க்கு உரியவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் வரை பேச்சுக்கு உங்களுக்கு மதிப்பு உண்டுங்க. வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பொருளாதார பணவரவு அற்புதமாக அமையும். அவரே 9ஆம் அதிபதியுமாகிய 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தையின் மூலமாக பணம் உங்கள் கைக்கு வருங்க. ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி கொண்டு கூடிய மாதமாக இருக்கு. தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இவையை பற்றி பேசுவதென்றால் நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே அதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. செவ்வாயை பொறுத்தவரை 20ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பாகவும் இது இருக்குதுங்க. நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவீங்க. வீடு, மனை, சொத்து சார்ந்த விஷயங்கள வெற்றி உண்டு. ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் நன்றாக இருக்குது. மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிடும். மனது சந்தோஷமாக மாறும். சனி பகவானை பொறுத்தவரை 12ஆம் தேதி வரை வக்ரகதி நிவர்த்தியாகுது. இதனால் கண்டகச்சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்து நீங்கும். ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தாலே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் திருமண சார்ந்த விஷயங்களும் 12ஆம் தேதிக்குள்ளே பார்த்துக்கொள்வது தாங்க நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இல்லைன்னா இது போன்ற விஷயங்களை நீங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வதோ ரொம்ப நல்லது. குரு பகவானை பொறுத்தவரை 19ஆம் தேதிக்கு பிறகு 10இன் வீட்டிற்கு வராரு. அங்கு வக்கர கதியில் இருக்க போகிறாரு. 4, 7க்கு உடையவர் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். அங்கு வக்கரகதியில் இருக்க போகிறார். 4, 7க்கு உடையவர் 10ஆம் இடத்துல வரப்போவதால் 10 இடத்துல வரும்போது மிகப்பெரிய யோகத்தை தந்துடும். இதனால் தொழில் வளர்ச்சி, வீட்டு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பார்ட்னர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்து நீங்கிடும். வியாபாரமும் செழிப்பாக இருப்பது. தொழில் தருந்த மந்த நிலை இனி மாற தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் திட்டமிட்டு காரியத்தை வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் குறைய தொடங்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு உண்டு. நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகிடும். சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது மட்டும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டும்னு கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத செலவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கவனமாக இருங்க. ஆயுதங்களை பயன்படுத்தும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது தான் நல்லது.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்க வேண்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.